பிரைஸ் தி லார்ட். எஃப்ஜி மினிஸ்ட்ரீஸ் வேத உரையாடல் நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க பாஸ்டர்? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? கர்த்தருடைய கிருபையினால நல்லா இருக்கும் பாஸ்டர். நம்ம கிறிஸ்தவர்களுக்குன்னு சில அடையாளங்கள் அப்படின்னு சொல்லி கிறிஸ்டியன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ நம்மளை பார்த்தாலே கிறிஸ்டியன் தெரிகிறதுக்கு நம்ம சில அடையாளங்கள்லாம் வச்சுருக்கோம். ஆமாம். அப்போது சர்ச் இருக்குன்னா கிராஸ் இருக்கும். நம்ம கூட அந்த கிராஸை எப்போவுமே முன்னிலைப்படுத்துவோம். அப்போது அதே மாதிரி தான் நம்ம அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து வரும்போது அவங்க ஒரு ஸ்டேஜில் எண்ணாகமத்தில் ஒரு வசனம் இருக்குது பாஸ்டர், அதை நான் வாசிக்கிறேன். எண்ணாகமம் 21வது அதிகாரம் 5வது வசனம். ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாய் பேசி, நாங்கள் வனாந்திரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினதென்ன? இங்கே அப்பமும் இல்லை தண்ணீரும் இல்லை. இந்த அற்பமான உணவு எங்கள் மனதிற்கு வெறுப்பாய் இருக்கிறது என்றார்கள். 6வது வசனம். அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலருக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். அப்போ இந்த அற்பமான உணவு, எங்களுக்கு தண்ணியும் இல்லை, எங்களுக்கு உணவும் இல்லை, ஆனால் உணவு இருக்குது, மன்னா கொடுக்கப்படுது. அவங்க அதை உணவு கேட்டகரியிலே கொண்டு வரல, அற்பமான உணவு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை அனுப்புகிறாரு, அவங்கள கடிக்குது. இப்போது உடனே அவங்க மனம் திரும்புகிறாங்க. அடுத்த வசனத்திலே சொல்கிறாங்க, அதனால் ஜனங்கள் மோசேனிடத்தில் போய், நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதினால் பாவம் செய்தோம், சர்ப்பங்களை எங்களை விட்டு நீக்கும்படி கர்த்தரை நோக்கி நீங்கள் விண்ணப்பம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அது ஒரு கம்பத்தின் மேலே தூக்கி வை, கடிக்கப்பட்டவன் எவனோ அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு கம்பத்தின் மேலே கொள்ளிவாய் சர்ப்பத்தை தூக்கி வைக்கிறாங்க, அந்த ஒரு உருவத்தை செய்து அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்போது மோசே அதை வைத்தார், அதை நோக்கி பார்த்தவங்க பிழைத்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போது இங்கே ஒரு வெண்கல சர்ப்பம் அந்த உருவத்தை காட் செஞ்சு வைக்க சொல்கிறாரு. அவங்க செஞ்ச காரியங்கள் கர்த்தருக்கு விரோதமாக காணப்பட்டது. மன்னாவை ஒரு பொருட்டாவே கன்சிடர் பண்ணலை, அவங்கள கொள்ளிவாய் சர்ப்பங்கள் கடித்தது. இப்போ என்னோட கொஸ்டின் ஒரு உருவமோ வானத்தில் கூட பூமியின் கீழாகிலும் நீ ஒரு உருவத்தை நீ உண்டாக்க வேண்டாம், நீ சேவிக்கக்கூடாது, நீ நமஸ்கரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி காட் சொல்லி இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த கட்டளை அது. இப்போ அவர் அவரே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உருவாக்கி அந்த உருவத்தை செய்து, அப்படின்னா நம்முடைய தேவன் எப்படி அதை அவங்க நோக்கி பார்க்க சொல்றாரு. இங்க சர்ப்பம் கடிக்குது, அங்க நோக்கி பார்க்க சொல்றாரு. நோக்கி பார்க்கும்போது அவங்க பிழைக்கிறாங்க. இப்போ பிற்பாடு இதே அவங்களுக்கு கண்ணி ஆயிட்டு அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் பாஸ்டர். அப்போ காட் ஏற்படுத்தினதே தப்பா, இல்லை பிற்பாடு இவங்க அதை தவறாக பயன்படுத்தினதுனால அவங்களுக்கு கண்ணி ஆயிட்டா? அதை எப்படி பாஸ்டர் புரிந்து கொள்வது? அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணும்போதே நமக்கு சில அடையாளங்கள்லாம் காணப்படுது. சிலுவை ஒரு அடையாளம், அதை நம்ம முன்னிலைப்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னீங்க. நம்ம அதை முன்னிலைப்படுத்தக்கூடாது. ஆக்சுவலாக சிலுவை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், வேதத்தில் குறித்து நீங்கள் வாசிக்கும்போது சிலுவையின் உபதேசம் அப்படின்ட்டு நீங்கள் வாசிப்பீங்க. அப்படின்னா சிலுவையில் கர்த்தர் நமக்காக தன் ஜீவனை கொடுத்தார், பலியானார், தன்னுடைய சரீரத்தை பலியாக ஒப்பு கொடுத்தார். சிலுவை அப்படின்ட்டு ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், அது ஒரு மரத்திலே செய்யப்பட்டதான ஒரு, நிச்சயமாக அது வேற எதுலேயும் செய்யப்பட்டது கிடையாது. ஏனென்றால் கலாத்தியரில் வாசிக்கிறோம், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானார் அப்படின்ட்டு. அப்போ கிராஸ் அல்லது சிலுவை என்பது சாபத்தை குறிக்குது அல்லது பாவத்தை குறிக்கிறதான ஒரு சிம்பல். அப்போ சிலுவையை நம்ம அடையாளமாக வச்சுருக்கோம்னா, அடையாளமாக வச்சுருக்கிறது தவறு கிடையாது. ஏன்னா இந்த சிலுவையை பார்க்கும்போது அது எதை குறிக்கிறதுனா, கிறிஸ்து நமக்காக தன் ஜீவனை மரத்தில் நமக்காக தொங்கினார், ஒப்பு கொடுத்தார்.
அப்ப நோக்கி பார்க்கிறதுனா என்ன, கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறதை தான் அது குறிக்கும். அதுக்காக கிறிஸ்துவை நம்ம வைக்க முடியுமா, சிலுவையில தொங்குற மாதிரி வைக்க முடியுமானா அப்படி அல்ல. அப்ப இந்த அடையாளத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதற்கு பயன்படுத்துகிறோம், நீங்க முக்கியத்துவம் அப்படின்னு சொன்னீங்களா, அதுக்கு முக்கியத்துவம்லாம் ஒன்றும் கிடையாது. என்னன்னா அது சிலுவையை பார்க்கும்போது அது என்ன நமக்கு டீச் பண்ணுது, என்ன உபதேசத்தை கொடுக்குது. பவுல் சொல்றதை போல சிலுவையின் உபதேசம் அப்படி சொல்றாரு. அப்படின்னா கிறிஸ்தை குறிச்சதான டீச்சிங். கிறிஸ்தை குறிச்சதான டீச்சிங்னா தேவன் மனிதனாக வெளிப்பட்டதனுடைய காரணம் என்ன, அவசியம் என்ன, அதனால் நாம் என்ன பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்றதான காரியம் கிறிஸ்துவின் உபதேசம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்களேன். அப்போ அந்த விதத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த சிம்பாலிசம் ஓகே. அதை கடந்து சிலுவையை முக்கியத்துவப்படுத்துகிறதான காரியம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து தப்பு. சரியா? இது வந்து அதை வந்து ஏற்றுக்கொள்றதுக்கு நீங்க சொன்ன உடனே அது ரொம்ப மனசுக்கு ஏற்றுக்க முடியல. ரொம்ப அது ரொம்ப ஷாக்கிங்கா ஒரு ஹார்டான ஒரு காரியம் மாதிரி. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பழகி வந்துட்டு விட்டபடினால நீங்கள் அப்படி பார்க்குறீங்க. முதலாவது சிலுவை இந்த ஷேப்பில் தான் இருந்ததுன்னு உங்களுக்கு யார் சொன்னா? பைபிளில் வந்து இப்போ வரைஞ்சா வச்சுருக்காங்க இல்லையே. ஏன் அப்படின்னா சிலுவை இப்படி இருந்திருக்கலாம், இப்படி டீ மாதிரியும் இருந்திருக்கலாம், இப்படி எக்ஸ் மாதிரியும் இருந்திருக்கலாம். ஏன்னா ரோமர்களுடைய நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராஸில் வந்து தூக்கப்படுகிறது அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு பனிஷ்மெண்ட், கேபிட்டல் பனிஷ்மெண்ட். அதுவும் மலை மேலே. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் போகிறவர்கள் வருகிறவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, அதை பார்ப்பார்கள். பார்த்து ரோமர்களுக்கு விரோதமாக, அதிகாரத்துக்கு விரோதமாக எழும்பக்கூடாது, செயல்படக்கூடாது என்று சொல்லி பயப்படுகிற காரியமாய் காணப்படும். நீங்கள் பழைய ஏற்பாட்டு நாட்களில் கூட நீங்கள் பார்ப்பீங்க. என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ அவர்களை தூக்கி, அதாவது தூக்கி போடுறது அப்படின்னு சொன்னால் ஹேங் பண்ணுறது. தூக்கி போட்டு என்ன பண்ணுவாங்க, மரத்தில் தொங்க விட்டுருப்பாங்க மலை மேலே இல்லையா. சவுல் கூட என்ன பண்ணா இந்த காரியத்தை செய்தான். தாவீது வந்து பார்த்தீங்கன்னா சவுல் அந்த ஒரு சாபம் வந்தபடினாலே இந்த காரியத்தை என்ன பண்ணான், சவுலுடைய அந்த சந்ததியை தெரிந்து கொண்டு செய்தான். அப்போ அந்த வாதை வந்து நின்றுச்சு. இப்படிலாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஸோ என்ன அப்படின்னு சொன்னால் மரத்தில் தூக்கப்படுகிறதான காரியம் அப்படின்னும் போது எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னால் அது ஒரு விதமான பனிஷ்மெண்ட்டை குறிக்குது. அப்போ இன்னைக்கு நம்ம பார்க்குற கிராஸ் தானா அப்படின்றதே முதலாவது ப்ரூஃப் கிடையாது. ப்ரூஃப் இல்லாத ஒன்றை, வேதத்திலே இல்லாத ஒன்றை, வேதத்தில் என்ன ப்ரூஃப் தான் இருக்குது? நிச்சயமாக கிறிஸ்து மரத்திலே தூக்கப்பட்டார். அது வந்து பார்த்தீங்கன்னா கிராஸாக தான் இருந்திருக்க முடியும். ஏன்னா இப்படிப்பட்ட மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தூக்க மாட்டாங்க. அப்போ அந்த மரம் வந்து இப்படி காணப்பட்டிருக்கோம், இல்லை டீ மாதிரி காணப்பட்டிருக்கோம், இல்லை எக்ஸ் மாதிரி காணப்பட்டிருக்கோம், இல்லை வந்து இப்படி இப்படி வளைஞ்சிருந்துருக்கலாம், ஏதோ ஒரு ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்கலாம். எப்படி பார்த்தீங்கன்னாலும் அது கிராஸ் தான். அது வந்து கிராஸ் எப்படியா இருந்தாலும். ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இன்றைக்கு நம்ம கிராஸ்ன்னு சொல்கிறது வந்து தான் கிராஸ்ன்ட்டு நம்ம வந்து மனதில் நம்புகிறதற்கான காரணம் என்ன? நம்முடைய சபைகளில் அப்படியாக என்ன பண்ணுறாங்க, ஒரு பில்டிங் கட்டுறாங்கன்னா அந்த மாதிரி கிராஸை வைக்கிறாங்க. கல்லறையில் அடக்கம் பண்ணால் ஒரு கிராஸ் அங்கே வைக்கிறாங்க. அப்போ இது வந்து ஒரு நார்மலான எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதான சிம்பிளாக காணப்படுது. அது வரைக்கும் அது ஓகே, அது வரைக்கும் ஓகே. இந்த ஒரு பில்டிங்கை பார்த்தா இது வந்து கிறிஸ்தவர்களுடைய ஆலயம் என்று தெரிந்து கொள்கிறதற்காக வைக்கப்படுகிற வரைக்கும், இந்த கல்லறை கிறிஸ்தவருடைய கல்லறை என்று தெரிந்து கொள்கிறதற்காக வைக்கப்படுகிற வரைக்கும் அது வந்து ஓகே. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதற்கு மேலே அதற்கு வேற ஏதாவது ஒரு ஹோலி இம்பார்ட்டன்ஸ், இது ஹோலி அப்படின்னு சொல்லுகிறது அர்த்தம் இல்லை. நான் ஏற்கனவே சொன்னேன், அது வந்து என்னன்னா பாவத்தை, சாபத்தை குறிக்கிறதான ஒன்று. ஏன் அப்படின்னு சொன்னா கிறிஸ்து நமக்காக பாவமானார், கிறிஸ்து நமக்காக சாபமானார். நம்முடைய பாவத்தை, சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டபடினால அந்த மரணம், நம்முடைய பாவத்தை, சாபத்தை பரிகரிக்கிறதற்காக அந்த மரணம், ஆக்கினை அப்படின்றதன் அடிப்படையில் தான் சிலுவையின் உபதேசம் என்பதே. ஏற்றுக்கொள்ள முடியலன்னு சொன்னீங்கல்ல, அதுக்காக நான் அந்த எக்ஸ்பிளனேஷனுக்குள்ளாக போகிறேன். என்றைக்குமே நம்ம வந்து அப்படியே மனதில் ஊறி அப்படியே நம்முடைய அந்த மெமரியெல்லாம் அப்படியே பதிஞ்சிருச்சு. அது வந்து அவ்வளோ ஈஸியாக நீங்கள் வந்து எடுத்து போட முடியாது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா எல்லாத்தையுமே வேதத்தின் அடிப்படையில் பாருங்கள். வேதத்தின் அடிப்படையில் இப்படி இருந்திருக்குமா, இப்படியா அப்படின்லாம் நீங்கள் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு இதை தாண்டி கிராஸ்க்கு வேறு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. கிரைஸ்ட் தான் அங்கே இம்பார்ட்டன்ஸ். அதாவது தேவன் மனிதனாக வெளிப்பட்டு நமக்காக எப்படிப்பட்ட மரணத்தை சந்தித்தார் என்கிறத நீங்கள் கிராஸை பார்க்கும்போது அறிந்து கொள்ள முடியுமோ வேற கிடையாது. அப்போ அது ஒரு ரெப்ரசன்டேஷனாக இருக்கலாம், பட் அது ஒரு சிம்பிளா டு சம் எக்ஸ்டென்ட் ஐடென்டிஃபிகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸை கொடுக்கக்கூடாது. நீங்கள் இது வந்து இதை ரெப்ரசன்ட் பண்ணுது, சிலுவையின் உபதேசத்தை ரெப்ரசன்ட் பண்ணுது. என்னுடைய தேவன் இந்த பூமியில் இறங்கி வந்து அந்த எருசலேமின் மலைகளின் மேலே, கல்வாரி மலையின் மேலே இப்படி வந்து மரித்தார் என்கிறத நான் விசுவாசிக்கிறேன் என்பதற்கு அடையாளமாக, நான் கிறிஸ்தவன் என்பதற்கு அடையாளமாக பில்டிங் மேலே, சர்ச் பில்டிங் மேலே வச்சா அது வந்து அது வரைக்கும் அது ஓகே.
அதுக்கு மேலே அதுக்கு வேற இம்பார்ட்டன்ஸு கிடையாது. இன்னும் கரெக்டாக சொல்ல போனால் அது வந்து சிம்பிள் ஆஃப் சின், அது ஒரு சிம்பிள் ஆஃப் கர்ஸ் அந்த மரம் என்பது அப்படின்றது. அப்போ அப்படிப்பட்டதான இந்த சாபத்தை நமக்காக ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார்னு பார்க்கணும். சரி, அடுத்ததுக்கு நீங்கள் வந்தீங்க, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணது இதில் ஸ்டார்ட் பண்ணதுனால அடுத்து வந்து அந்த வெண்கல சர்ப்பத்தை குறித்து நீங்க கேட்டீங்க. ஆண்டவர் தானே இதை ஏற்படுத்தினார், உருவத்தை வந்து ஏற்படுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவர்கள் ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுத்தபடினாலே ஆண்டவர் என்ன பண்ணாரு, கொள்ளிவாய் சர்ப்பங்களை வந்து பாளையத்துக்குள்ள அனுப்புறாரு. நிறைய பேர் கடிபட்டு சாகுறார்கள். அப்போ வந்து உணர்வடைந்தவர்களாக மோசையிட்ட வந்து சொல்றாங்க, நான் ஆண்டவருக்கு விரோதமாக உமக்கு விரோதமாக நாங்கள் பாவம் செய்தோம், முறுமுறுத்தோம், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க, நாங்கள் சாகுறோமே என்று சொல்லும்போது ஆண்டவர் மோசையிட்ட சொல்றாரு, இப்படி நீ வந்து ஒரு வெண்கல சர்ப்பத்தை ஏற்படுத்தி நீ வந்து அதை பாளையத்து நடுவில் ஒரு கோலின் மேலே தூக்கி வை, கடிபடுகிறவன் எவனோ. ஏன் தூக்கி வைக்க சொன்னார்னு அடுத்த பாயிண்ட் வருது. என்ன அப்படின்னு சொன்னா, பாளையத்தில் எங்கே கடிபட்டாலும் அவன் வந்து என்ன பண்ணலாம், அங்கே இருந்தபடியே நோக்கி பார்த்து பிழைக்கலாம். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆசரிப்பு கூடாரத்துக்கு பக்கத்தில் இல்லை, ஆசரிப்பு கூடாரத்துக்கு வெளியில் வச்சிருந்தா அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை நோக்கி அவன் ஓடணும், ஓடி போய் பார்க்கணும். அது வரைக்கும் அவன் சர்வை பண்ண முடியாது. பாளையத்தில் வந்து கடிபட்டு ஒரு இடத்துல இந்த கொள்ளிவாய் சர்ப்பங்கள் ரொம்ப ஹைலி பாய்சனஸான ஸ்னேக்கு, அப்போ அவன் மரித்து போயிடுவான். ஆனால் அப்படின்னா ஆண்டவர் நீ இருக்கிற இடத்துல இருந்தே நீ நோக்கி பார்த்து என்ன பண்ணலாம், நீ பிழைக்கலாம். உனக்கு என்னதான் வேணும், நம்பிக்கை வேணும். ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நான் நோக்கி பார்க்கிறேன். அவருக்கு விரோதமாக செயல்பட்டபடினாலே கடிபட்டிருக்கேன், அடிபட்டிருக்கேன், விஷம் வந்து உள்ளே இறங்கியிருக்கு. அந்த விஷம் போகணும்னா நான் ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். அதாவது ஆண்டவர் சொன்ன காரியத்தை விசுவாசித்து நோக்கி பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னீங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு சிம்பிளாக, அடையாளமாக அவர்கள் மத்தியிலே மாறினதுன்ட்டு. இது வந்து எதை மாத்திரம்தான் குறிக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு மனிதன், தேவன் வந்து மனிதனாக வெளிப்பட்டு இந்த மாதிரி மரத்திலே தூக்கப்படுவார். மரத்திலே தூக்கப்படும்போது அவரை நோக்கி பார்க்கிறவன் பிழைப்பான். நீ ஏசாயால கூட வாசிப்பீங்க, என்னன்னா பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள் நீங்கள் பிழைப்பீர்கள் அப்படின்னு சொன்னார். அப்படின்னா அவரை நோக்கி பார்க்குற, பூமியின் எல்லையில் இருக்கிறவங்க எப்படி எருசலேம் மலையை நோக்கி பார்க்க முடியும்? அர்த்தம் என்னன்னா, ஆண்டவரை தேடினீங்கன்னா விசுவாசித்தீங்கன்னா நீங்க பிழைப்பீங்க, உங்களுடைய ஆத்துமா ரட்சிக்கப்படும். அதே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 12, 11, 12, 13 இந்த வசனங்கள்ல, அல்லது 12, 13, 14 வசனங்கள் அப்புறம் வாசிக்கலாம் நம்ம. அந்த வசனங்கள்ல இதை வந்து பார்த்தீங்கன்னா யோவான் எடுத்து பேசுறார். அதாவது இது எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னா, தேவன் மனிதனாக வெளிப்பட்டு, அதாவது மனுஷகுமாரனாய் காணப்பட்டு மரத்திலே தூக்கப்பட்டதை இது குறிக்கிறது. அவரை எவன்லாம் நோக்கி பார்க்கிறானோ, அர்த்தம் என்னன்னா அவரை எவன்லாம் விசுவாசிக்கிறானோ அவன்லாம் பிழைப்பான். இது பரலோகத்தினுடைய காரியம், பூமிக்குரிய காரியம் இல்லை, பரலோகத்தினுடைய காரியம் அப்படின்னு சொல்றாரு. நம்ம என்ன இதை எடுத்து வாசித்துட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணலாம். யோவான் 3ஆம் அதிகாரம் 11 வாசிக்கலாம். ஏன்னா அதற்கு முன்பாக நிக்கோதேமிட்ட பேசினாரு, மறுபடியும் பிறக்கிறத குறித்து பேசினாரு. அது எப்படி ஒரு மனுஷன் மறுபடியும் பிறக்க முடியும் அப்படின்லாம் அவன் கேட்கிறான். ஆவிக்குரியபடி மறுபடியும் பிறக்கிறது, அதாவது மனம் திரும்பி அவரை ஏற்றுக்கொள்கிறதை குறித்து அவர் பேசுகிறார். அதுதான் வந்து மறுபடியும் பிறக்கிறதான காரியம். 11, மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், நாங்கள் அறிந்திருக்கிறதை சொல்லி நாங்கள் கண்டதை குறித்து சாட்சி கொடுக்கிறோம், நீங்களே எங்கள் சாட்சியை ஏற்றுக்கொள்கிறது இல்லை. பூமிக்கடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே, பரம காரியங்களை உங்களுக்கு சொல்வேனானால் எப்படி விசுவாசிப்பீர்கள் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்றாரு. அப்ப நாங்கள் சாட்சி கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா யாருன்னா, அவருடைய வார்த்தை சாட்சி கொடுக்கிறது. ஏற்கனவே சாட்சி கொடுத்து கொண்டுதான் இருக்குது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவரே வந்து இறங்கி வந்து சாட்சி கொடுக்குறாரு. அதான் நாங்கள் சாட்சி கொடுக்குறோம்னா யாரோ 2 பேர் 3 பேர் அல்ல யோவானை சேர்த்துட்டு சொல்றாரு, அப்படி அல்ல. நாங்கள் சாட்சி கொடுக்குறோம்னா அவரும் தேவனும் தேவனுடைய வார்த்தைகளும் சாட்சி கொடுக்கிறது என்று அர்த்தம். அடுத்து சொல்றாரு 12ஆம் வசனத்துல, பூமிக்கு அடுத்த காரியத்தை நான் உனக்கு சொல்றேன், உனக்கு இந்த மறுபடியும் பிறக்கிறது அது உனக்கு புரியல, பரம காரியத்தை குறித்து சொல்வேனானால் எப்படி விசுவாசிப்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பரம காரியத்தை குறித்து பேசுறாரு. என்னன்னா, பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவன் இல்லை. என்ன மனுஷகுமாரன் மனுஷன் என்று அறிந்திருக்கிறீங்க, ஆனா பரலோகத்துல தேவனாக வீற்றிருப்பது நான் தான். பரலோகத்திலிருந்து இறங்கினதும் இங்க இறங்கி உங்க முன்னாடி நிற்கிறதும் நான் தான். அப்ப அங்கேயே இருந்து கொண்டு நான் உங்க முன்னாடி நிற்கிறேன். அப்படி இல்லாம வேற ஒருத்தன் பரலோகத்துக்கு ஏறினதே கிடையாது அப்படின்ட்டு பரம காரியத்தை குறித்து சொல்றாரு. பரம காரியமா இல்லையா அது? ஆமா, பரம காரியம், பரலோக தேவனை குறித்த காரியம். 14, சர்ப்பமானது மோசையினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் அப்படின்னு தேவனுடைய குமாரன்னா என்ன அர்த்தம்ன்றத சொல்லுகிறார். தேவன் மனிதனுடைய சரீரத்தில், ஒரு மனுஷ சரீரத்துல வெளிப்பட்டுதான் தேவனுடைய குமாரன் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம். தேவனுடைய குமாரனை விசுவாசிக்கிறவன், ஒரே பேரான அவருடைய குமாரனை விசுவாசிக்கிறவன்
அவன் வந்து பிழைப்பான், நித்திய ஜீவனை அடைவான் அப்படின்றத குறித்து சொல்லும்போது மோசையினால் உயர்த்தப்பட்டதை போல மனுஷகுமாரன் இந்த பூமியின் மேல உயர்த்தப்பட வேண்டும் அப்படின்ற சொல்றார். அப்போ அந்த சிம்பாலிசம் அங்க பார்த்தோம் இல்லையா, அது எந்த சிம்பாலிசத்தை குறிக்குது அப்படின்னு சொன்னா, தேவன் மனிதனாக வெளிப்பட்டு நமக்காக நம்முடைய பாவ சாபங்களுக்காக உயர்த்தப்பட்டதை தான் குறிக்கிறது, அவருடைய சரீரத்தை குறிக்குது. அதை தவிர வந்து பாத்தீங்கன்னா வேற ஒன்றுமே அந்த வெண்கல சர்ப்பத்துக்கு வேற மீனிங்கே கிடையாது. வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தா எப்படி ஒரு மனுஷன் பிழைப்பான்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அங்கிருந்து ஏதாவது பவர் அப்படி அங்கிருந்து பவர் இறங்கி வருமா, அல்லது வெண்கல சர்ப்பத்தில் ஏதாவது விசேஷம் காணப்படுதா? ஒண்ணுமே கிடையாது. என்ன அப்படின்னா, தேவன் சொன்னார், சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் ரட்சிப்பு. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்தா எப்படி ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுவான்? தேவன் சொன்னார், இப்படிதான் நான் உனக்காக வந்தேன், என்னிடத்திலே வருகிறவன் பிழைப்பான் அப்படின்னு சொன்னார். நம்ம அதை விசுவாசிக்கிறோம், பிழைக்கிறோம். அப்ப இதே தான் அங்கேயும், அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து விசுவாசித்து நோக்கி பார்த்தவன் பிழைத்தான். இன்றைக்கும் அவர் சொன்ன வார்த்தையை விசுவாசித்து அவரை தேடுகிறவன், அவரை நோக்கி பார்க்கிறவன், அவரை கண்டடைகிறவன் பிழைக்கிறான். அப்போ நோக்கிப்பார் உனக்கு ரட்சிப்பு. அப்போ அந்த நோக்கி பார்க்கணும்னாலே விசுவாசத்தோட தான் நீங்கள் சொன்னீங்க. அங்கே வெண்கல சர்ப்பத்துல இருந்து எந்த ஒரு பவரும் வரல. அவங்கள அந்த ஒரு வெண்கலத்தில் செய்யப்பட்ட சர்ப்பம் வந்து இந்த ரியலான சர்ப்பம் கடிக்கும்போது அவங்கள வந்து விடுதலை பண்ணவோ அந்த பாய்சனை வந்து கவுண்டர் பண்ணவோ முடியாது. நோக்கி பார்த்தாங்க, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்தாங்க. ஏன்னா தே ஆர் டெஸ்பரேட். இப்போ கடிபட்டு சாக போகிறான், அப்போ அவனுக்கு வேற வழியே இல்லை, விசுவாசிக்கிறான். விசுவாசித்து நோக்கி பார்க்குறான், வந்து பிழைக்கிறான். அவனுக்கு ஆச்சரியமா இருக்குது, இது எப்படி நடக்கும்னு. அதுக்கப்புறம் வந்து அடுத்த சந்தத்திட்டு இப்படி நாங்கள் பிழைத்தோம், ஆண்டவருக்கு விரோதமாக செஞ்சோம், ஆனால் இப்படி வந்து ஒரு காரியத்தை சொன்னார், பிழைத்தோம் அப்படின்னா வெண்கல சர்ப்பம் ரொம்ப ஸ்பெஷல் ஆகிடுது அவங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்றதை போல அவர்களுக்கு அது கன்னியாக மாறுகிறது அப்படின்றது தான். ஆனால் அவர்கள் வந்து இதற்கு மேலே அதுக்கு வேற இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. இது எதையாவது குறிக்கிறது என்று சொன்னால் எதை குறிக்கிறதா? நம்முடைய பாவம், மீறுதல், நம்முடைய அந்த மரணத்தை ஏற்றுக்கொள்ளும்படி தேவன் மனிதனாக வெளிப்பட்டதை தான் அது குறிக்கிறது. சிம்பாலிசமாக அதை தான் குறிக்கிறது என்று சொல்லி அவர்கள் விளக்கி இருக்க வேண்டும். அதை தாண்டிய வேற இது காரியம் கிடையாது. ஏன்னா அவர் என்ன, நீங்கள் சொன்னதை போல அவர் ஆரம்பத்திலே எதை சொல்லிட்டு இந்த காரியம்லாம் நடக்குது அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி நீ ஒரு உருவத்தை உண்டு பண்ணக்கூடாது, எனக்கு ஒப்பனையான ஒரு காரியத்தை, என்னை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி ஒரு காரியத்தை நீ வந்து ஏற்படுத்தக்கூடாது. நீ என்ன அதை ஏற்படுத்தி அதை பார்த்த சிலர்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த சிலை இருந்தால் நம்ம மறக்க மாட்டோம், அவரை அது வந்து அவரை ரெப்ரசன்ட் பண்ணுறது, ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு, இல்லை மறக்க மாட்டோம் அப்படின்றது, இதெல்லாம் வந்து அர்த்தமே கிடையாது. கூட வந்து வாழ்கிறவர்களே மறந்து போயிடுறான் மனுஷன். டெய்லி பைபிள் படிச்சுட்டு தான் இருக்கான், தெய்வத்தை மறந்துடுறான். மறக்கிறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், அவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நம்ம செயல்படுகிற போது நாம் அவரை மறக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அவரை விட்டு தூரமாய் போகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. தேடுங்கள் என்று சொன்னால் அவர் காணாமல் போயிட்டாருன்னு தேடுறோம் என்ற அர்த்தம் அல்ல. அவருடைய வார்த்தைகளை புரிந்து கொள்வதற்காக இப்போ நோக்கி பாருங்கன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. நோக்கி பாருங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, அவரை சர்ச் பண்ணு, அதுதான் அதனுடைய மீனிங். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, என்னை நோக்கி பாருங்க அப்படின்னா நான் யார் பேசுறேன் அப்படின்னு தேடுங்க அப்படின்றார். தேடி கண்டடைகிறவர்கள் இவர் தான் நம்முடைய தெய்வம், நம்முடைய ரட்சகர் என்று அறிந்து கொண்டு அவர்கள் மீட்கப்படுகிறார்கள். அதுதான் அதனுடைய மீனிங்கை ஒழிய வேற மாதிரி அந்த வார்த்தையை நீங்க எடுக்கக்கூடாது. அப்போ எதற்காக அந்த வெண்கல சர்ப்பம் அந்த ஒரு மரத்தின் மேலே உயர்த்தப்பட்டது அப்படிங்கிறத புரிஞ்சு அதை நோக்கி பார்க்கணும். அதற்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம வெறும் வெண்கல சர்ப்பம் இல்லை உயர்த்தப்பட்டது அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து நமக்கு எந்த ஒரு நன்மையும் இல்லை, கண்ணில தான் போய் அது முக்கியமா அது வந்து சொன்னது யார், ஓகே அது சொன்னது யார் அப்படின்ட்டு தான் பார்க்கணுமே. அது சொன்னது வந்து தேவன் மோசேயின் மூலமாய் சொன்னார். இப்போ உனக்கு வந்து ஒரே ஆப்ஷன் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. நீ ஒன்று முன்னாடி தேவன் சொன்ன வார்த்தையை நீ விசுவாசிக்கல, மோசே மூலமா சொன்னது விசுவாசி. இப்போ மோசே மூலமா அதே சொல்றாரு, இப்போ நீ விசுவாசிக்கலன்னா செத்துருவேன்றாரு. அப்போ கொள்ளிவாய் சர்ப்பங்கள்னாலே கடிக்கப்பட்டவர்களுக்கு ஒரே சாய்ஸ் தான் காணப்படுது. என்னன்னா, ஆண்டவர் சொன்னதை விசுவாசிச்சு நோக்கிப்பார். இல்லை நான் அதெல்லாம் நோக்கி பார்க்க மாட்டேன்னா செத்துப்போம். அதுதான் அதில் வந்து இருக்க ஆப்ஷன். இன்றைக்கும் அதே ஆப்ஷன் தான். ரட்சிப்பை குறித்து ஒரே ஆப்ஷன் தான் காணப்படுது. இயேசு கிறிஸ்துவை நோக்கிப்பார், அவர் யார் என்பதை அறிந்து விசுவாசி, இல்லைன்னா இப்படியே வாழ்ந்துட்டு செத்துப்போம். இதுதான் சுவிசேஷம். சுவிசேஷம் வந்து நற்செய்தி என்பது எதை குறிக்கிறா, நீ தப்ப முடியும், நீ விஷம். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்முடைய ஆத்மா வந்து விஷம், நம்ப முடியல, இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்றீங்களா? நம்முடைய இருதயத்தை குறித்து அவனமாக தான் வேதம் சொல்லுகிறது. திருக்குள்ளதம் நம்முடைய ஜென்ம ஸ்பாவத்தை குறித்து பேசுது.
நம்ம ஒரு பக்கம் ரொம்ப நல்லவங்களா இருப்போம், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏன் இப்படி காணப்படுறோம் அப்படின்னு நமக்கே தெரியாது. அது வந்து அந்த ஓல்டு நேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா காணப்படுது. அந்த ஓல்டு நேச்சரெல்லாம் சப்ரஸ் பண்ணுறதுக்கு மேற்கொள்றதுக்கு தான் நம்ம வந்து தேவனுடைய பிள்ளைகளை தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறோம். அப்போ புதிதாக பிறந்த நம்மளால் அதை சப்ரஸ் பண்ண முடியும்னா பண்ண முடியும் என்று தான் வேதம் சொல்லுகிறது இல்லையா? ஆமா. அதெல்லாம் வந்து நீ அடக்க முடியும், இச்சையை அடக்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. இதெல்லாம் வந்து வந்து உன்னுடைய ஓல்டு நேச்சரு. உன்னுடைய நியூ நேச்சர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது, அது தேவனுடைய நேச்சர். அது அந்த நேச்சருக்கு ஏன் நீ முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன்ற? அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா இந்த நேச்சரை ஈஸியாக உன்னால் மேற்கொள்ள முடியும், ஓல்டு நேச்சரை உன்னால் மேற்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லுகிறது அல்லவா? அப்போ இன்றைக்கும் நற்செய்தி அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னால், இவ்வார்த்தையை விசுவாசித்தால் நீ அவரை தேடுவ, கண்டடைவ, அவர் மேலே விசுவாசத்தை வைப்ப, அவருக்காக வாழ்வாய். இல்லை நான் அற்புதங்களை கண்டால்தான், நான் இப்படி கண்டால்தான் அப்படின்னா நம்ம தான் பார்க்கிறோம். அற்புதத்தை கண்டவர்கள் தானே அத்தனை பேரும் வந்து வனாந்தரத்தில் மரித்தார்கள், 2 பேரை தவிர. அப்போ என்ன அர்த்தம்? அற்புதங்களை கண்டு ஆண்டவரை விசுவாசிப்பதில்லை. இன்னைக்கு நீங்கள் அற்புதத்தை காமிங்க ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன்னா நீ இன்னைக்கு விசுவாசிப்ப, நாளைக்கு வந்து வழிவி போவ. ஆனால் அப்படினால ஆண்டவர் அற்புதங்களினாலே ஜனங்களை ரட்சிக்கிறவர் அல்ல. அது வந்து பார்த்தீங்கன்னா தான் யார் என்பதை வெளிப்படுத்துவதற்காக ஆண்டவர் அற்புதங்களை செய்தார். பூமியில மனிதனாக வந்திருக்கும் போது கூட அற்புதங்களுடைய மெயின் ரீசனே என்ன அப்படின்னா வந்தவர் யார் என்று அறிந்து கொண்டு விசுவாசிப்பதற்காக தான். இன்னைக்கும் ஆண்டவர் என் வாழ்க்கையில் இதை செய்தால்தான் அவர் நம்புவன்றது அர்த்தமே கிடையாது. இன்றைக்கு நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறது அவருடைய வார்த்தைகள். அவைகளை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிற மனுஷன் எல்லாம் பிழைப்பான். எத்தனை மனுஷனாக இருந்தாலும் அத்தனை பேரும் பிழைப்பான். எல்லா விஷமும் இறங்கும். அப்போ நீங்க சொன்னீங்க, அதாவது வந்து சொன்னது யாரு? வெண்கல சர்ப்பத்தை வைக்க சொன்னது யாரு? காடு. அப்புறம் நம்ம என்ன செய்யணும்? நோக்கி பார்க்கணும், நம்ம பிழைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இது நான் வந்து முதல்ல சொன்னேன், அவர் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு வந்து ஓகே இல்லை பாஸ்டர், இல்லை ஒரு அடையாளமாக வச்சுக்கலாம் சிலுவையை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எனக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது. அதையும் தாண்டி வெண்கல சர்ப்பத்துக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது நம்ம வந்து அதை வந்து ஐடலாக மாற்றுறோம். இல்லை அந்த வெண்கல சர்ப்பம் வந்து அதுக்கிட்ட இருந்து பவர் வரல, அப்போ வெண்கல சர்ப்பம் வந்து அவங்கள விடுவிக்கவும் செய்யாது. இப்போ சிலவங்க வந்து கிராஸ் வந்து நம்மளை பரிசுத்தப்படுத்தும், பரிசுத்தத்தின் ஒரு அடையாளம், பிளஸ் பண்ணுறதுக்கு, ஒரு பிளஸ்ஸிங்க்கு, ஒரு பரிசுத்தத்திற்கு அடையாளம். அப்போ நீங்கள் சொல்கிற அந்த வார்த்தையின்படி, நம்ம வேதத்தின்படி பார்த்தா முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது கிறிஸ்துவுக்கு. அப்போ அதையும் தாண்டி நம்ம சிலுவை பரிசுத்தப்படுத்தோம்னா அப்போ நமக்கு கிறிஸ்து தேவையில்லை அப்படின்னு சொல்லி. கரெக்டான பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க. சிலுவை எப்படி நம்மளை பரிசுத்தப்படுத்தும்? முதலாவது சிலுவை பரிசுத்தத்தின் அடையாளமா? பரிசுத்தத்தின் அடையாளம் கிடையாது. அது கிராஸ் எப்படி பரிசுத்தத்தினுடைய அடையாளம்? சிலுவை வந்து பாத்தீங்கன்னா சிலுவையில் என்ன நடந்துச்சு? ஆக்சுவலா கிரைஸ்ட் வந்து என்ன பண்ணார்? ஏன் வந்து கிறிஸ்து மரித்தார்? நம்முடைய பாவம் சாபம் ஏன் அப்படின்னு சொன்னா வேதம் சொல்லுது, நான் உங்களுடைய பாவத்தெல்லாம் நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்றாரு அவரு. அவர் நம்முடைய பாவத்தெல்லாம் ஏற்றுக்கொண்டா என்ன நடக்கும்? மரணம் நடந்தாகணும்ல. பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப எல்லாருடைய பாவத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால் மரணம் அந்த இடத்துல நிகழ்ந்தே ஆக வேண்டும். அப்ப அவருடைய வார்த்தை நிறைவேறுகிறது. பாவத்தின் சம்பளம் மரணம். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அப்ப சும்மா சிலுவையில் அவரை தொங்க விடல, ரத்தம் எல்லாம் சிந்த வச்சாங்க. அப்ப ரத்தத்தை எதற்காக அவர் சிந்தினார்? அதாவது அவ்விதமான மரணத்தை ஏன் அவர் ஏற்க வேண்டும்னா ரத்தம் சிந்தணும். ரத்தம் வந்து சிந்த வேண்டியதனுடைய காரணம் என்ன அப்படின்னா, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. இவ்விதமான மரணத்தை பெற்றால்தான் பாவ மன்னிப்பு நமக்கு உண்டாகும். அப்ப நம்முடைய அந்த மரணம் என்பது, அதாவது நரகத்தில் அழிக்கப்படுற மரணம் என்பது அவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இப்ப அவர் என்ன பண்ணலாம்? அவர் இடத்துல வருகிற எல்லாரையும் அவர் மன்னிக்கலாம் இல்லையா? அப்ப என்ன வந்து அங்க நடந்தது அப்படின்னா, நம்முடைய பாவம், அக்கிரமம், மீறுதல், நம்முடைய சாபம் எல்லாவற்றுக்கான தண்டனை வந்து பார்த்தீங்கன்னா சிலுவையிலே அரங்கேறியது. அவர் அதை ஏற்றுக்கொண்டார். அப்போ அது வந்து சிம்பிள் ஆஃப் கர்ஸு, சிம்பிள் ஆஃப் சின்னு. ஆனால் அதுக்கு நமக்கு என்ன ஆகுது? ஆசீர்வாதமாக மாறுகிறது. அப்போ அங்கே நோக்கி பார்த்து நம்ம ஏன் பிழைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் நம்முடைய இதெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். அப்போ அவருடைய பிளெஸ்ஸிங்லாம் நமக்கு கொடுக்குறார். என்ன கொடுக்குறாரு? ஜீவனை கொடுக்குறாரு. ஆமா, நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்குறாரு, விடுதலையை கொடுக்குறாரு, மீட்கிறாரு, பாவ மன்னிப்பு நமக்கு உண்டாகிறது, அவருடைய பிள்ளையா மாற்றுகிறாரு அப்படின்னு சொல்லும்போது அந்த பக்கம் இருந்து அப்படியே பிளெஸ்ஸிங் நமக்கு வருகிறது. அவருடைய தழும்புகளினாலே நம்ம குணமாக்குறோம். அப்ப நம்முடைய சாபங்கள்லாம் அந்த பக்கம் போய் அதன் நிமித்தமாக உண்டானதான அந்த பாடுகள் தான் அந்த மரணம். அப்ப அதை வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுல இருந்து உண்டானது, மரணத்திலிருந்து நமக்கு என்ன உண்டானது அப்படின்னா ஆசீர்வாதம் உண்டானது.
சிலுவையினால உண்டானது அப்படின்னு நம்ம சொல்லிக் கொண்டிருக்க வேண்டியதான அவசியம் கிடையாது. அவருடைய வார்த்தை என்னெல்லாம் சொல்லிச்சோ, மரத்துல தூக்கப்படுவார்னு சொல்லப்பட்டுச்சு, ரத்தம் சிந்துவார்னு சொல்லப்பட்டுச்சு, மரிப்பார்னு சொல்லப்பட்டுச்சு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து என்ன பண்றாரு, ரட்சகர் நம்மளை ரட்சிக்கிறார். அப்போ அதை கடந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த மரத்துக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, கிராஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதாவது அதுக்கு கொடுத்தா அதன் மூலமா என்னென்ன வந்து உபதேசங்கள் காணப்படுச்சோ அதெல்லாம் விட்டுருவோம். கிரைஸ்ட் மூலமாக உண்டானதான அந்த போதனைகளை நம்ம மறந்து போய் கிராஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். அது வந்து அர்த்தம் இல்லாமல் போயிடும். இப்போ எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோட நீ வந்து விசுவாசிக்கணும், முழு இருதயத்தோட நீ அன்பு கூறணும். அப்போ நம்ம வந்து கர்த்தர் அவருடைய மகிமையையோ அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையோ வந்து நம்ம வேற இடத்துல ஷேர் பண்ணியோ வேற இடத்துல டீவியேட் பண்ணா எரிச்சல் உள்ள தேவனா இருக்கிறார். எந்த ஒரு மனுஷன் மேலேயோ அல்லது நம்ம காணக்கூடாத வேற எது மேலேயோ, தூதர்கள் மேலேயோ, வான மண்டலத்திலே காணப்படுற எது மேலேயோ, அல்லது இந்த பூமியில காணப்படுற அல்லது தண்ணீர்ல காணப்படுற எதற்கொப்பாக்கும் என்ன பண்ணக்கூடாது, நம்ம அவரையோ அவருடைய அந்த உபதேசங்களுக்கு வந்து சிம்பாலிக்காவோ எதையுமே வைக்கக்கூடாது. இப்போ எந்த பிளைண்டாக நம்ம பிலீவ் பண்ண வேண்டிய தேவையே இல்லை, எல்லாம் வார்த்தையின்படி இருக்கான்னு சொல்லி பார்த்து நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு. பிளைண்ட் பிலீஃப்னு நீங்கள் சொல்லும்போது நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா பிளைண்டாக எதையுமே பிலீவ் பண்ணக்கூடாது. ஏன்னா எல்லா மதங்களும் மார்க்கங்களும் பிளைண்டாக பிலீவ் பண்ண சொல்லும். அதாவது சொல்கிறத நீ அப்படியே நம்பணும்னு சொல்லும். வேதம் மட்டும்தான் சொல்லும் என்ன அப்படின்னு சொன்னால், நீ ஆராய்ந்து பார்த்து நீ விசுவாசிக்கணும். அப்படிதான் நீ வாசிக்கிறீங்க. நானே அவர் என்று உணர்ந்து அறிந்து அப்படின்றார். அப்போ உணர்ந்துனா என்ன அர்த்தம்? உணர்ந்துனா புரிந்து கொண்டு. அப்போ புரிந்து கொண்டுன்னு சொல்லும் போதே அதில் பிளைண்டுன்றது வராது. குருட்டாம் போக்க நான் விசுவாசிப்பேன். இன்னும் குருட்டாம் போக்க விசுவா நீ பிசாசை விசுவாசிச்சிடலாமே ஈஸியா. நீ அறியாமையே வேறொன்றை இயேசு என்று விசுவாசித்திடலாம். அந்தி கிறிஸ்துவை கிறிஸ்து என்று நம்பிவிடலாம். தெய்வம் அல்லாததை தெய்வம் என்று நம்பிவிடலாம். ஆனபடிதான் அவர் சொல்றாரு, நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து அறிந்து விசுவாசித்து எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். இப்போ எவ்வளவு எல்லா காரியத்தையும் நம்ம வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஆராய்ந்து, எங்கே போய் ஆராய்றது? நம்ம வேதத்தின்படி வேதத்துக்குள்ளால இருக்கிற சத்தியத்தை ஆராய்ந்து நம்ம செய்கிற காரியங்கள் சரியான்னு சொல்லி நம்ம வந்து கிராஸ் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சு கொண்டேன். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லும்போது என்னால் வந்து கிராஸை வந்து ஒரு மரம் இல்லை அப்படி, அது வந்து ரியலி ஷாக்கிங்காக தான் இருந்து. கிறிஸ்டியன்ஸ்னாலே நம்ம சிம்பலே வந்து நான் எப்படி கேட்குறேன், இப்போ நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு ஒருத்தருக்கு கிராஸ் போடுறீங்க, பெரியவங்கெல்லாம் அப்படி தான் போட்டுட்டு இருக்காங்கல்ல, அதில் என்ன மீனிங், அவங்க என்ன சொல்ல வராங்க? இப்போ ஒரு தாத்தா பாட்டிகிட்ட போய் ஜெபத்துக்கு போனோம், சின்ன பிள்ளையிலேருந்து போகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணிட்டு ஒரு கிராஸ் அப்படி போடுவாங்க இல்லையா, இங்கே போடுவாங்க, கையில் போடுவாங்க. அது சரி, அதில் என்ன மீன் பண்ணுறாங்க? பிளஸ் பண்ணுறாங்களா? பிளஸ்னா கை வைக்கிறது தானே பிளஸ்ஸிங். வேதத்தில் அப்படி தானே சொல்லப்பட்டிருக்கு. கையை வைத்து என்ன பண்ணுறோம், பிளஸ் பண்ணுவோம். பெரியவங்க தலையில் கை வச்சு ஆசீர்வதிக்கலாம், ஜெபம் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். ஆனால் அந்த கிராஸ் போடுறதுல என்ன மீன் பண்ணுறாங்க, எங்கேருந்து வந்துச்சு இது? என்னைக்காவது யோசித்துருக்கீங்களா? அப்புறம் வேதத்தில் வாசிக்கிறோம், அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணா, ஒரு ஊழியனை தெரிந்து கொண்டு எல்லாருமே ஜெபம் பண்ணி என்ன பண்ணுறாங்க, தலையில் கை வைத்து அவனை வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான வந்து ஆசீர்வதித்து அனுப்புகிறாங்க. அவர்கள் கிராஸ் போட்டாங்க அப்படின்னு நம்ம வேதத்தில் வாசிக்கலையே. அப்போ நமக்கு எங்கேருந்து இந்த ப்ராக்டிஸ் வந்துச்சு அப்படின்றது என்னுடைய கொஸ்டின். அப்படி வந்து பார்த்திங்கன்னா அது வந்து இப்போ அப்படி கிராஸ் அப்படி போடுறவங்க என்ன மீன் பண்ணுறாங்க? யோசித்து பார்த்தா ஒரு அர்த்தம் இல்லாமல் காணப்படுது இல்லை, எதுக்கு அதை போடணும்? அப்போ கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இப்போ நம்ம செய்கிற ஒரு காரியமே வந்து அர்த்தமற்றதாக போயிடும். என்னன்னா மூட நம்பிக்கையாக கூட இருக்கும். நம்ம செய்கிறதான காரியம் ஏதோ நம்பிக்கையின் அடிப்படையில் நல்லதை செய்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அது நம்ம கேள்வி கேட்டால் நம்ம விழிக்க ஆரம்பிக்கிறோம்ல, அப்பயே தெரியும் இது வந்து எங்கேருந்தோ வந்திருக்கு, இது வேதத்துலேருந்து வரலை, யாரோ ஒரு ப்ராக்டிஸில் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்ட்டு நமக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். இப்போ நம்ம இந்த பாடல்களில் கூட நம்ம பாடுறோம்ல, பாடல் வரியெல்லாம் வந்து ஒத்து கவனிக்கணும். ஒருவராய் சேரக்கூடாத ஒளியில் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் அப்படி பைபிளில் போட்டு இல்லையே, எங்கே இருக்குது ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் அப்படின்னு? எப்படி நம்ம வாசிக்கிற 1 தீமோத்தேயு 6ன்னு நினைக்கிறேன், அது
ஒருவராய் சாவாமை உள்ளவர். அப்படின்னா ஒன்லி இம்மார்டல் வந்து காட். ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடா ஒளியிலே வாசம் பண்ணுகிறவரும் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாது. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாது. அப்போ ஒன்லி இம்மார்டல் பீயிங், சேரக்கூடாத ஒளியில அப்படின்னு சொன்னால் என்ன மீனிங் அப்படின்னா, காட் வந்து யுனிக்கு, அவருடைய மகிமை வந்து யுனிக்கு. இப்போ வந்து தூதர்களுக்குரிய மகிமை வந்து பார்த்திங்கன்னா உண்டு. அப்போ தூதர்களுக்குரிய மகிமை, தூதர்கள் பக்கத்தில் போனால் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ண முடியாது, அந்த மகிமையை டேம்பர் பண்ண முடியாது, அல்லது பக்கத்தில் கூட போக முடியாது. இட்ஸ் இஸ் யூனிக். இப்போ நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ சன் காணப்படுது இல்லையா, இப்போ நமக்கு இந்த லைட் வந்து என்னது ஒயிட் கலரில் பிரைட்டாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட்டு பிரைட், நீங்கள் பகலில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட் வந்து பிரைட்டாக காணப்படும். நீங்கள் இப்போ வெளியில் வெளிச்சத்துக்கு இந்த லைட்டு கொண்டு போகிறீங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சன்லைட்டில் கூட இதனுடைய பிரைட்னஸ் உங்களுக்கு தெரியும். ஆனால் இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து அந்த சன்னை நோக்கி அப்படியே கொண்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஸ்டேஜில் இது மறைஞ்சிருமா மறையாதா? இது ஆஃப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் கிடையாது. ஆனால் என்ன அப்படின்னா அந்த பிரைட்டுக்கு பக்கத்தில் இந்த பிரைட்னஸ் உங்களுக்கு தெரியாது ஆக்சுவலா. அப்போ சேரக்கூடா ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர்னா அவருடைய மகிமை யூனிக். அது காட் ஒருவருக்கே உரியதான மகிமை. மற்ற எந்த மகிமையும் வந்து பார்த்தீங்கன்னா அது பக்கத்தில் அல்லது ஈடாக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மனுஷரில் ஒருவரும் கண்டீராதோ அப்படின்னா இந்த சாதாரண மனுஷன் அவருடைய மகிமையோடு அவரை காணலை. ஆபிரகாம் பார்த்தான், மோசே பார்த்தான், அப்படிலாம் பார்த்துக்கிட்டே வரோம். ஆனால் யாருமே தேவனை தேவனுடைய முழு மகிமையோடு கூட காணவில்லை. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மனுஷரில் ஒருவரும். அதனால நம்ம எப்பயுமே காண மாட்டோமா அப்படின்னு சொன்னால் இது அர்த்தமே இல்லை. அது ஏன் அப்படின்னா நாம் அவரோடு கூட வாசம் பண்ண போகிறோம் என்று வெளிப்படுத்தல் 21 வாசிக்கிறோம். தேவன் தாமே மனுஷர்கள் மத்தியில். ஏன்னா அன்னைக்கு நம்ம எப்படி இருப்போம், தேவனுக்கு ஒப்பானவர்களாக நம்ம காணப்படுவோம் மறுமையில என்று நம்ம வாசிக்கிறோம். அதன் அடிப்படையில் தேவ பிள்ளைகளாக தேவனோடு கூட நம்ம வாசம் பண்ணோம். அப்பயும் அவரை நம்ம காணவே முடியாது அப்படின்னா வசனம் நமக்கு புரியலன்னு அர்த்தம். அப்போ இந்த பாடலை எழுதும்போது ஒருவரும் சேரக்கூடா ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர் அப்படின்னு சொல்லி வந்து எடுக்குதுன்னா, ஒருவர் என்பது உண்மை, காணக்கூடாதவர், மனுஷரால் கண்டிராதவர் அப்படின்றது உண்மை. ஆனால் அவருடைய மகிமையோடு கூட அவரை ஒரு நாள் நம்ம காண்போம் என்பதும் உண்மை. அவர் வந்து மனிதனாக அவரை நாம ஏற்கனவே கண்டோம் என்பதும் உண்மை. இப்போ தேவனை மனிதனாக நம்ம கண்டோம், ஒரு சரீரத்திலே கண்டோம். ஆனால் தேவனுடைய மகிமையோடு கூட தேவனை ஒருவரும் வந்து காணவில்லை என்பதும் உண்மை. அப்போ நமக்கு எந்த அடிப்படையில் இந்த பாடல்கள் எல்லாம் நம்ம உண்டாக்குறோம்? ஒருவராய் சாவாமை உள்ளவர் உண்மை, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர் அப்படின்றதுடைய மீனிங் என்னன்னா அவர் பக்கத்திலே. அப்போ நம்ம சொல்லும் போதே அவர் பக்கத்திலே போக முடியாது, யாரும் பக்கத்திலே அணுக முடியாது அப்படின்ற அர்த்தத்துல சொல்லிட்டு இருக்கோம் நம்ம. அப்படி அல்ல. அதனுடைய மீனிங் என்ன அப்படின்னு சொன்னா, காட் இஸ் யூனிக், அவருடைய மகிமை யூனிக். மற்ற மகிமையோடு கூட மற்ற பிரைட்னஸ் கூட அவரை கம்பேர் பண்ணவே முடியாது. ஏன்னா அதுக்கு மேலே இருக்க வசனம்லாம் பார்ப்பேன், நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் அப்படி சொல்லப்பட்டிருக்கும். அதுக்கு முன்னாடி வசனத்தில் பார்த்தீங்கன்னா யாரை குறித்து பேசுனா, இயேசு கிறிஸ்துவை குறித்து. இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதல் எப்படி இருக்கும்? அதுக்கப்புறம் தீர்த்தல் எழுதுறாரு என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கு நம்ம காத்து கொண்டு இருக்கிறோம். அப்போ அந்த நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதின்றவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவருடைய பிரசன்னமாகுதல் இன்னும் வெளியாகவில்லை. அப்படின்னா 2வது வருகை உண்டாகவில்லை. அவரை தேவனாக நம்ம இன்னும் தரிசிக்கவில்லை. அவர் யார் தெரியுமா, அவர் இப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அதில் எழுதி கொண்டு வருகிறார். அப்போ நம்ம அதை எப்படி புரிந்து கொண்டு நம்முடைய பாடலை பாடுகிறோம்? ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். அப்போ வேர்ட்ஸே வந்து வேற மாதிரி. ஒருவராய் சாவாமை உள்ளவர், ஆனால் ஒருவரும் சேரக்கூடா ஒளியில வாசம் பண்ணுவார் அப்படி கிடையாது. கண்டிராதவரா அப்படி இல்லை, மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவரும். இந்த பிசிக்கல் பீயிங்ஸா நம்ம அவருடைய ஃபுல் க்ளோரியில அவரை நம்ம பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒவ்வொரு வார்த்தையும் இம்பார்ட்டன்ட். நம்ம புரிந்து கொள்றது எப்படி, நம்ம அதை யூஸ் பண்றது எப்படி அதுங்கிறது முக்கியம். இன்னொன்று அந்த வார்த்தைக்கு இல்லை அந்த காரியத்திற்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்திற்கு மேலாக நம்ம கொடுத்து, இப்போ அந்த கிராஸை நம்ம சொல்லும்போது ஒரு ரெப்ரசன்டேஷனாக ஒரு சிம்பிளாக வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் அது வந்து நம்மளை பரிசுத்தப்படுத்தும், அதிலிருந்து வல்லமை வெளிப்படும். அப்படி கிராஸை பக்கத்தில் வச்சா பிசாசு வராது. இந்த மாதிரிப்பட்ட காரியங்களெல்லாம் நம்மளை வந்து மூட நம்பிக்கைக்கு நேராக கொண்டு போகுது. அப்புறம் நீங்கள் சொன்னீங்க கிராஸ் போடுறது கூட ஒரு என்ன மீனிங்னு நான் கேட்குறேன். என்ன மீனிங், அது என்ன அர்த்தத்தில் நம்ம அதை செய்கிறோம்?
நம்ம ஏற்கனவே கிறிஸ்தவர்கள் ஆயாச்சு, இனி நெத்தியில சிலுவை அடையாளம் போட்டு நம்மள நம்ம அதை நீங்க சொன்னதை போல அதை பரிசுத்தம் அப்படின்னு நினைத்து போடுகிறோம், ஆசீர்வாதம் என்று சொல்லி நினைத்து போடுகிறோம். அதை தாண்டி வேற என்ன அர்த்தத்துல போடுறாங்க, சிலுவை போடுறாங்க அப்படின்ட்டு எனக்கு தெரியல. ஆனா அதுல ஏதாவது மீனிங் இருக்கா, அர்த்தம் இருக்கா அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா அதில் ஒன்றும் இல்லை. வேதத்தில் வந்து அப்படி சொல்லப்படலை. நீங்கள் உங்கள் பரிசுத்த கரங்களை உயர்த்தி என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய பரிசுத்த கரங்களை என்ன பண்ணலாம், வைத்து நீங்கள் ஆசீர்வதிக்கலாம், ஜெபிக்கலாம். எப்படி அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தார் என்று சொன்னார். அது என்ன அர்த்தம்னா பெரியவர்கள் தான் சின்னவர்களே ஆசீர்வதிக்க முடியும். இப்போ ஒரு மேய்ப்பன் காணப்படுறான் அப்படின்னு சொன்னால் அவனுடைய மந்தையை ஆசீர்வதிக்கிறதுக்கு, ஒரு தலையில கை வைத்து ஆசீர்வதிக்கிறதற்கான காரியம் வந்து பார்த்தீங்கன்னா மந்தையினுடைய மேய்ப்பனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. தாய் தகப்பன்மார் பிள்ளையின் மேலே கரங்களை வைத்து என்ன பண்ணலாம், ஜெபிக்கலாம். அப்படி அப்போ நெத்தியில சிறுவை அடையாளத்தை போட்டு மந்தையில எல்லாம் நம்ம சேர்க்க முடியாதுங்கிறது இப்போ எனக்கு ரொம்ப கிளியரா அப்படி இருக்காது. மந்தையில சேர்க்கறதுக்காக மந்தையில உன்னை சபையில சேர்த்து கொள்கிறேன். அப்போ வந்து சிலுவை அடையாளம் வந்து இல்ல, கிறிஸ்துவ நம்ம ஏற்றுக்கொண்டாதான் அந்த ரட்சிப்பின் மூலமாய் தான் நம்ம வந்து என்ன அப்படின்னா சத்தியத்தை அறிவித்து அந்த சத்தியத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதை வந்து அறிக்கை செய்யணும். நான் வந்து ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று அறிக்கை செய்கிறதன் அடிப்படையில் சபை வந்து அவர்களை சேர்த்துக்கொள்ளும். அவன் வந்து பொய் சொல்றானா இப்படிலாம் பார்க்காது. சத்தியத்தை அவன் புரிந்து கொண்டானா, ஏற்றுக்கொண்டானா, அவரை அறிக்கை செய்கிறானா என்பதை வரைக்கும் தான் சபை பார்க்கும். பார்த்து அதன் அடிப்படையில் ஞானஸ்நானத்தை கொடுக்கும். அதுக்கு பின்பு அவன் சபையில் ஒருவனாக அவன் எண்ணப்படுகிறான். ஆனால் ஆண்டவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய இருதயத்தை பார்க்குறாரு. நல்மனசாட்சியின் உடன்படிக்கை அவரோடு கூட பண்ணியிருக்கானா, இவன் பேசின அந்த அறிக்கையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையா இல்லை உதட்டு அளவில் வந்து சொல்லி இவன் ஏமாற்றி சபைக்குள்ளே வர்றதுக்கு பார்க்குறானா அப்படின்றதெல்லாம் ஆண்டவர் தான் அறிந்திருக்கிறாரே ஒழிய இதை வந்து அந்த சபையினுடைய மேய்ப்பனும் அவனை வந்து நடத்தி வர சுவிசேஷகனோ போதகனோ அதை அறிய முடியாது. ஏன்னா அவன் நல்ல நடிகனாக இருந்தால் ஒரு வேஷத்தை போட்டான், பக்தியின் வேஷத்தைனா எப்படி அவங்க கண்டுபிடிக்க முடியும்? ஆனால் ஒரு நாள் வெளியில் வந்துடும், எப்படியாவது ஒரு நாள் வெளியில் வந்துடும். இப்போது ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. எனக்கு இருந்த ஒவ்வொரு டவுட்டையும் நான் வந்து உங்கள்கிட்ட கேட்கும்போது நீங்கள் கிளியராக சொன்னீங்க. இன்னொன்று, நம்ம அவரை அறிந்து உணர்ந்து விசுவாசித்து அந்த அவரை ஏற்றுக்கொண்டு நம்ம வந்து அறிக்கை இடும்போது தான் நமக்கு வந்து அந்த ரட்சிப்பு வருதே தவிர வேற நம்பிக்கை இல்லை. எந்த சிம்பல்ல இருந்தோ நமக்கு ரட்சிப்பு இல்லை. நம்முடைய தேவன் வந்து நம்முடைய ரட்சகர், அவர்கிட்ட இருந்தால் நமக்கு ரட்சிப்பு, அவரை விசுவாசிக்கணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணீங்க பாஸ்டர். ரொம்ப மைண்டை வந்து அப்படி மைண்ட் ப்ளோயிங்காக இருந்து, அதாவது இவ்வளோ நாள் நினச்ச காரியங்களை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லும்போது அக்செப்ட் பண்ண முடியல. ஆனால் அதை வேதத்தின்படி நம்ம அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது புரிஞ்சுது பாஸ்டர். இது அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் பாஸ்டர். மீண்டும் சில கேள்விகளோடு சந்திக்கலாம் பாஸ்டர்.